தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராவதியில் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார் தெரிவித்து பெண்கள் மற்றும் முதியோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். பொன்னமராவதி அருகே கேசராப்பட்டியில் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் ரூபாய் 40 லட்சம் வரை மோசடி நடந்துள்ளது. தற்பொழுது அந்த அஞ்சல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் மற்றும் முதியோர்கள் கண்ணீர் விட்டு கதை எழுதும் காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கேசராப்பட்டி கிளை அஞ்சலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நிரந்தர வைப்பு நிதி, தொடர் வைப்பு திட்டம், செல்வமகள் சேமிப்பு திட்டம், தபால் காப்பீடு திட்டம், அடல் பென்ஷன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் தங்களது பணத்தை சேமித்து வருகின்றனர். இந்நிலையில் கேசராப்பட்டியில் கிளை அஞ்சலக அலுவலராக செயல்பட்டு வந்த கதவப்புலம்பட்டியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் பொதுமக்களின் பணத்தில் சுமார் 40 லட்சத்திற்கு மேலாக அவர்களது கணக்கில் வரவு வைக்காமல் கையாளர் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த பொதுமக்கள் குற்றத்தை கண்டறிந்தவர்களுக்கு மட்டும் தனித்தனியாக பணத்தை பட்டுவாடா செய்துள்ளார். தொடர்ந்து இந்த செய்தி அக்கம் பக்கத்தில் பரவியுள்ளது. இந்நிலையில் 1100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் முதியோரிடம் சுமார் 40 லட்சம் மோசடி செய்ததை அடுத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்று கேசராப்பட்டி அஞ்சல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தாங்கள் கட்டிய பணத்தை திரும்ப தர வேண்டும் என்று கூறி போராட்டம் செய்தோடு கண்ணீர் விட்டு கதறி எழுதி வருகின்றனர். இதையடுத்து அஞ்சல்துறை அதிகாரிகள் இது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறும் என்றும் கூறி பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் முதியோர்களை சமாதானப்படுத்தி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.